எல்லாருக்கும் வணக்கம். நான் ஐயப்பன், பாண்டிச்சேரி ஏம்பலம்ன்ற கிராமத்தில் கடந்த ஒரு 6 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் பாரம்பரிய விதைநெல்கள் மட்டும் பயிர் பண்ணிகிட்ருக்கேன். அதை நேரடி விற்பனை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த டைம் எள்ளு போட்டிருக்கேன். எள்ளுமே முழுக்க ஆர்கானிக், 100% ஆர்கானிக் தான். எந்த பொருளும் வெளியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரதில்லை. அதேமாதிரி எந்த பொருளும் நம்ம வெளியில் கொடுக்கறது கிடையாது. அது இல்லாமல் காய்கறி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். என் வீட்டு தேவைக்காக ஆரம்பித்து இப்போ கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் போயிட்டுருக்கு காய்கறிகள். அதுக்கப்புறம் நாட்டு மாடு, காங்கிரேஜ் நாட்டு மாடுகள் கடந்த ஒரு 6 வருஷம் வளர்த்துட்ருக்கேன். அதோட சாணம் கோமியத்தை வச்சு தான் மெயினாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். அதோட சாணம் கோமியில் இப்போ நம்மகிட்ட கனஜீவாமிர்தம் ரெடி பண்ணுறேன். அமிலக்கரைசல், பஞ்சகாவியா, மீன் அமிலம், பழக்கரைசல், இது எல்லாமே ரெடி பண்ணி அந்த தேவைக்கு என்ன பயிருக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அதில் வரக்கூடிய விளைச்சலை வச்சு என் வீட்டுக்கு தேவையான சாப்பாடை நான் எடுத்துக்கிறேன். பாண்டிச்சேரியில் நம்ம கடை ஒன்று இருக்குது. சங்கத்து மூலிமா கடை ஒன்று வச்சுருக்கோம். பாண்டிச்சேரி பழைய பஸ் ஸ்டாண்டில் நம்மளோட கடை இருக்குது. இங்கே விளையக்கூடிய எல்லா பொருட்களையும் நம்ம அங்கே எட்டு போயிடுவோம். ஒரு கோமியமாக இருக்கட்டும், ஒரு சாணமாக இருக்கட்டும், ஒரு அரிசியாக இருக்கட்டும், பாரம்பரிய அரிசிகள் இது வரைக்கும் ஒரு 120 ரகம் கிட்ட பண்ணியிருக்கோம். அதோட விதை நெல்களும் கொடுத்துட்ருக்கோம், அரிசியும் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் நம்மளே எண்ணெய் ரெடி பண்ணலான்றதுக்காக இப்போது எள்ளு போட்டு எள்ளு அறுவடை பண்ணி அந்த எள்ளை ஒன்று டேரெக்டாக எள்ளாக கொடுப்போம். அப்படி இல்லைனா எண்ணெயாக ஆடி நம்ம கடைக்கு அங்கே வரும். அப்படிலாம் நீங்கள் டேரெக்டாக வீட்டுக்கு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஆடுற இடத்துல பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளோட முழுக்க கோல் என்ன அப்படின்னா 100% எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் நல்ல சுத்தமான பொருட்கள் மக்களுக்கு நேரடியாக போய் சேரணும். பாண்டிச்சேரியில் நம்மளோட பொருள் பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்களுக்கு தான் முதல்ல போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் பாண்டிச்சேரியில் நம்ம மக்களுக்கு தெரியலை. ஆக்சுவலாக இங்கே பாண்டிச்சேரியிலையும் இயற்கை விவசாயிகள் விவசாயம் பண்ணுறாங்கன்றது தெரியல. ஆனால் ஒரு தடவை நம்ம கடையில் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவாங்க. அதே மாதிரி அந்த கடைக்கு வர ஒவ்வொரு கஸ்டமருமே அவங்க போய் அவங்களோட ரிலேஷன்கிட்ட சொல்லி அவங்க அப்படி தான் வர வைக்கிறாங்க. தவிர இது வரைக்கும் நாங்கள் எந்த விளம்பரமும் எதுவுமே பண்ணது கிடையாது. இப்போயும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு ஒரு கிலோ நீங்கள் வாங்கி பார்த்துட்டு வெளியில் இருக்கிற பொருளுக்கும் நம்ம பொருளுக்கும் வித்தியாசம் தெரியும். அது சாப்பிட்டு பார்த்தா ஒரு வாரத்தை உங்கள் உடம்புல அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை தான் நாங்கள் சொல்ல வரோம். மேற்கொண்டு வேறு என்ன உங்களுக்கு தேவையானதோ அதை என்னால் பயிர் பண்ணி தர முடியும். எல்லோரும் இப்போ என்கிட்ட காய்கறி கேட்டிருக்காங்க. அதனால் இப்போது நாட்டு காய்கறிகள் மட்டும் பயிர் பண்ணிகிட்ருக்கேன். டோகோ தக்காளிலாம் போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி கிலோ கணக்கில் எடுத்து போய் நம்ம கடையில் விற்றோம். அதெல்லாம் விரும்பி வாங்கிக்கிட்டாங்க எல்லாருமே. சும்மா ஒரு 100 கிராம் 200 கிராம் கொடுத்தா கூட அதை விரும்பி வாங்கி போய் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. நம்ம எந்த உரமும் எந்த உரக்கடையிலையும் வாங்குறது கிடையாது. ஏம்பலத்தில் 2-3 உரக்கடைகள் இருக்குது. நீங்கள் எங்கே கேட்டாலும் என்னை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானும் ஒரு ஏக்கருக்கு 15,000 20,000 வரைக்கும் உரங்கள் வாங்கிட்டு போட்டுட்ருக்கேன். ஆனால் அதெல்லாம் ஒரு வேஸ்ட்டு அப்படின்றது எனக்கு போக தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 4-5 பாரல் வாங்கிட்டு இங்கே வச்சுட்டேன். இது எல்லாமே 200 250 லிட்டரு. இதை தண்ணி பிடிச்சி வச்சுட்டு எனக்கு சாணி அங்கே இருக்குது, நாட்டு மாட்டு சாணம் அங்கே இருக்குது, கோமி அங்கே இருக்குது. ஒரு பாரலுக்கு 10 கிலோ சாணி, 10 லிட்டர் கோமியத்தை ஊற்றி 2 கிலோ இல்லை 1 கிலோ வெல்லம் உள்ளே வச்சுருக்கேன். அழுக்கு வெல்லம். அந்த வெள்ளத்தை போட்டு கரைச்சி விட்டோன்னா ஒரு நாளில் எடுத்தால் அமில கரைசல், 3 நாள் கழித்து எடுத்தோன்னா நமக்கு ஜீவாமிர்தம். இது எல்லாமே என்ன பண்ணுறோம், இந்த வெஞ்சுரி செட்டப்னு சொல்லுவாங்க. நான் எல்லா துண்டுக்கும் பைப் போட்டு வச்சுருக்கேன். எந்த துண்டில் போய் கார்க்கு தரமோ அங்கே மட்டும் போவோம். இது வெஞ்சுரி செட்டப்னு சொல்லுவாங்க. இதை நான் நேரில் போய் கேட்கும்போது அவங்க போட்டு தரதுக்கு 15,000 ஆகும் 20,000 ஆகும்னாங்க. ஆனால் எனக்கு கும்பகோணத்தில் ஒரு விவசாயி, எனக்கு தமிழ்நாட்டில் நிறைய இயற்கை விவசாயிகள் கான்டாக்டில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் பேசும்போது இதை நம்மளே செஞ்சுக்கலாம்ப்பா, இதுக்கு எதுக்குப்பா ஆள் அப்படின்னு சொல்லி என்னை வர சொன்னார். நான் இங்கேருந்து என்னென்ன பொருள் வாங்கன்னு மட்டும் சொன்னார். இது FTA-னாரு, இது பெண்டுனாரு, இது ரெடியூசர்னாரு. இதெல்லாம் வாங்கிட்டு வாப்பா. அப்புறம் ஒரு வெஞ்சுரி இதை வாங்கிட்டு வாங்கினாரு. நான் வெஞ்சுரி மட்டும் நல்லா குவாலிட்டியாக ஜெயின் பைப்ஸில் வாங்கிக்கிட்டு மீதி எல்லாம் ஃபினாலக்ஸ் பைப்பில் வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட எட்டு போனேன். அவரே அசம்பிள் பண்ணி இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும், வாங்கிட்டு வரக்கூடிய விவசாயிகள் நீ ரெடி பண்ணி கொடு அப்படி சொன்னார். நான் அப்படியே எட்டுன்னு இங்கே சொல்யூஷன் போட்டு அப்படியே ஒட்டிட்டேன். இப்போது இது மூலயமா தண்ணி போர்லேருந்து இங்கே வரும்போது இங்கே இருக்கிற ஜீவாமிர்தமோ அமிலக்கரைசலோ இல்லை வெறும் கோமியம் கூட, ஏன்னா டக்குன்னு நான் ரெடி பண்ணேன்னா வெறும் கோமியம் கூட ஒரு 20-25 லிட்டர் 200 லிட்டர் தண்ணி ஊற்றி வெறும் கோமியத்தை மட்டும் அனுப்புவேன். இப்படி அனுப்பி தான் என்னோட நிலம் நல்லா மாறி போச்சு. இப்போ சொல்கிறவங்க எல்லாருமே என்னென்னா, நிலம் நல்லா மாறிடுச்சு, எது போட்டாலும் விளையக்கூடிய சத்து வந்துடுச்சு, நான் நட்டுட்டு கூட வீட்டுக்கு போனால் கூட வளரும். இந்த மீன்
அமிலம் வந்து முதல்ல நான் வந்து இந்த மீன் 1000 கிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டு வருவேன். அப்படி இல்லைனா மார்க்கெட்டில் போயிட்டு மொத்தமாக அள்ளிட்டு வருவேன். ஆனால் அது வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஸ்மெல் அதிகமாக வருது. நான் 8 வந்து போகிறதுல ஸ்மெல் வந்துடுது. அதனால் என்ன பண்ணேன், நமக்கு ஹார்பர் பக்கம் தான், காலையில் ஒரு 5-6 மணிக்கு நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு போனோன்னா அங்கே மீன்லாம் வந்து ரொம்ப கம்மியாக விற்கும். எப்படின்னா இந்த சின்ன சின்ன பொடி மீன்லாம் வந்து கூடையே 800 ரூபா 1000 தான் சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவோம், அதை ஒரு 1500 கொடுத்து 2 கூட வாங்கிட்டு வந்து அந்த மீன் அப்படியே ஃப்ரெஷ் மீனாக இருக்கும். 10 மணி ஆனாலும் 11 மணி ஆனாலும் நாங்கள் 3 மணிக்கு வாங்கினாலும் எனக்கு 10 மணி ஆனாலும் ஸ்மெல் வராது. அதை எடுத்துகிட்டு வந்து அந்த மீனை இந்தமாரி ஒரு நல்ல டைட்டான கண்டெய்னர், நல்ல டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டு அதில் எத்தனை 20 கிலோ மீனுன்னா 20 கிலோ நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து வெல்லம் போட்டுருவேன், அழுக்கு வெல்லம். அதுக்கு மீறி ஒரு 10 லிட்டரு கரும்பு சாறு ஊற்றுவேன். ஏன்னா கரும்பு சாறு ஊற்றும் போது என்ன ஆகுதுன்னா இன்னும் நல்லா டீகம்போஸ் ஆகுது, சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகுது. அந்த முள்ளு கொண்டு வந்து செதஞ்சு போகுது சீக்கிரமாக. அந்த மாதிரி கரையணுன்றதுக்காக நான் கரும்பு சாறு எப்பயுமே ஊற்றுவேன். இதை ஊற்றி ஒரு 30 நாள் 40 நாள் மூடி வச்சுட்டுனாலே எனக்கு மீன் அமிலம் ரெடி ஆகிடும். வெளியில் வாங்குற மீன் அமிலத்துக்கும் என் மீன் அமிலத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து வெறும் தண்ணி தான். இது ஆக்சுவலாக தண்ணி ஊற்றி வச்சதுக்கு எவ்வளோ நுண்ணுயிர்கள் பாக்டீரியா ரெடியாக இருக்கு பாருங்க. இந்த வெள்ளை வெள்ளையாக வரதால் நல்லது செய்யக்கூடிய கிருமிகள். இந்த எள்ளு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 8 பட்டை எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காய்க்குள்ளே 8 அறைகள் இருக்கும். இது ஒரு ரகம். இந்த ரகம் வந்து நல்ல கிளப்பு திறன் இருக்கும், காய் நிறைய பிடிக்கும். நல்லா எவ்வளோ அடப்பாக பிடிச்சிருக்கு பாருங்க, எவ்வளோ உயரம் இருக்கு பாருங்க. நான் வந்து ஒரு 6 அடி இப்போ என் உயரத்துக்கு வந்திருக்கு. இந்த உயரத்துக்கு நமக்கு எள்ளு பிடிச்சது அப்படின்னா நமக்கு மகசூல் நல்லா கிடைக்கும். அதனால் இந்த 8 பட்டை எள்ளு ரொம்ப விரும்பி எல்லாருமே பயிர் பண்ணுவாங்க. எண்ணெயோட அளவும் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். அப்படின்னா பாதிக்கு பாதி 50% வந்து நமக்கு எண்ணெய் கிடைக்கும். இதனால் எல்லாருமே இந்த 8 பட்டை எள்ளு விரும்பி வாங்குவாங்க. நான் நெல் தான் இவ்வளோ நாள் நட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 120-130 ரகங்கள் பாரம்பரிய நெல் நட்டுருக்கேன். நமக்கு நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மினிமம் 30,000-லேருந்து 40,000 கூட செலவாகும் களையை சேர்த்து. எனக்கு களை தான் மெயின் கூலி அதிகமாக வருது. ஏன்னா கை களை தான் எடுக்கிறேன். மற்றபடி என்னால் கோணா விடுறோ மிஷின் இடவோ எங்கள் ஊரில் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. நான் ஓட்டினாலும் என்னால் ஒரு 10 குழி 20 குழி தான் ஓட்ட முடியுதுனால என்னால் விட்டுட்டேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு நெல் நட்டால் ஒரு ஏக்கருக்கு 30,000-லேருந்து 40,000 செலவாகுது. ஆனால் இந்த எள்ளு போட்டதில் பார்த்தீங்கன்னா எனக்கு உழவு கூலி ஒரு 4,000, அதுக்கப்புறம் விதைச்சி தண்ணி பாசனது ஒரு 2,000, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த செலவுமே இல்லை. எள்ளு அதுவாக வந்துருச்சு. என்கிட்ட பஞ்சகாவியாவும் பழக்கரைசலும் இருந்தது. ஒரு 30ஆவது நாள் அதே ஒரு மழை ஒன்று பேஞ்சுது. அதிலே அந்த தண்ணி பாஞ்சிடுச்சு. எங்கள் மண் தண்ணி ஈரங்காக்கணுனால நான் தண்ணியும் வைக்கல. ஒரு தண்ணி வச்சேன். 30ஆவது நாள் ஒரு மழை பெஞ்சுது. அதுலேருந்து வைக்கலாமா வேணாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா செடி வதங்குற மாதிரி இருந்தால் தண்ணி வைக்கிறாங்க. என் செடி எதுவும் வதங்குற மாதிரி தெரியல, அதனால் நான் தண்ணி வைக்கல. 2 தண்ணி தான் வச்சுக்கிறேன். இன்றைக்கி 61 நாள் ஆகுது. 40ஆவது நாள் பஞ்சகாவியாவும் பழக்கரைசலும் நான் அடித்தேன். அந்த அடித்ததுக்கப்புறம் தான் முட்டை உயரம் இருந்த என்னோடய எள்ளு இந்த உயரம் வந்ததுக்கு ரீசன் இதுதான். 40ஆவது நாள் அடித்தேன். இன்றைக்கி 20 நாள் ஆகுது. 54ஆவது நாள் மீன் அமிலமும் முட்டை அமிலமும் கலந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். கரெக்டாக முட்டை அமிலம் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணி 6 நாள் ஆகுது. இப்போது இதோட வளர்ச்சி நீங்களே பார்க்குறீங்க. எல்லா இடத்துலையும் வந்து தழைகள் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம எள்ளு பாருங்கள், எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் காய் மட்டும்தான் தெரியுது. அதுலேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து எந்த அளவுக்கு இயற்கை முறையில் விளைவிச்சா நமக்கு பலன் கிடைக்கிது அப்படின்ட்டு. மெயினாக இந்த கேன்சர் பிரச்சனை வந்தது ரீசனே வந்து இப்போ ரீசெண்டாக அதிகமாக வந்த காரணமே வந்து களைக்கொல்லி தான் பெரிய பிரச்சனை. இந்த உரம் போகிறது கூட இந்த உப்பு கூட மண்ணை தான் மலடாக்கும். ஆனால் இந்த களைக்கொல்லி தான் நம்ம உடம்புல கேன்சர்ன்ற அந்த நோயை உண்டாக்குறதே அதுதான். அதனால் என்றைக்குமே எந்த விவசாயமே களைக்கொல்லி முதல்ல யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை விவசாயத்தை வாங்க. இயற்கை விவசாயம் நமக்கு அள்ளி கொடுக்குது. அதுக்கு சான்று நான் மேற்கொண்டு எந்த தகவல் வேணாலும் என்னை கேட்கலாம். நீங்கள் இந்த மக்காச்சோளம் எதுக்கு போட்டேன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 2 அடிக்கு 1ன்னு நான் மொத்தமாக வயலை சுற்றி போட்டேன். எல்லாமே இந்தளவுக்கு ஒரு நான் எதிர்பார்க்கல. எள்ளில் ஏதாவது பூச்சி ஊந்துதுன்னா இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்றதுக்காக எல்லா பூச்சி இதில் வந்து அட்ராக்ட் ஆகும். அப்போ எள்ளையோ இல்லை மற்ற பயிலையோ நமக்கு வந்து பூச்சி விடாது, பூச்சி தகவல் கம்மியாக இருக்குன்றதுனால இது ஒரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை இதை யூஸ் பண்ணோம். கடைசியில் இதுவுமே நல்லா வந்து நமக்கு இப்போ காய் வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு நமக்கு தேவைப்படும், நம்ம சாப்பிட்லாம், பேபிக்கான நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கொத்தரங்காய் போட்டிருக்கோம். இணைப்பயிர்களை நிறைய போட்டிருக்கோம். அந்த இணைப்பயிர்கள்லேருந்து வரக்கூடியது நமக்கு உழவு ஓட்டின செலவு, அந்த செலவை அடிச்சுட்டு போனால் கூட எள்ளு வந்து நமக்கு லாபமாக இருக்கும். அதுக்காக பண்ணது. அது கொஞ்சம் நமக்கு நல்லாவே வந்திருக்கு.
இந்த வரப்பு ஓரம் இருக்கிறது தான் வாய்க்கா. இந்த வாய்க்கா மூலமாக தான் நம்ம தண்ணி பாசுறோம். இதில் வாய்க்கா பூஞ்சை கரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குறுக்க போட்டு தண்ணி பாசக பண்ணோம். ஸோ அந்த இடத்த வாய்க்காலையாக நம்ம வேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த வாய்க்காலில் இணைப்பயிர்கள் நிறைய போட்டோம். துளுக்கு சாமந்தி நட்டோம், அதுக்கப்புறம் மக்காச்சோளம் போட்டோம், அதுக்கப்புறம் காசரக்கீரை போட்டோம். காசரக்கெல்லாம் அறுத்து விற்றுட்டேன் நான். கொத்தரங்காய் போட்டோம், காராமணி போட்டோம். இந்த மாதிரி எல்லா பயிருமே இதில் போட்டோம். இன்னும் குறுக்க வெண்டைக்காவும் போட்டோம், வெண்டைக்காய் போட்டோம், முள்ளங்கி போட்டோம். ஆனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வளர்ந்தவொடனே அதை ஃபுல்லாக அமுக்கிருச்சு. அதனால் முள்ளங்கியையும் வெண்டைக்காவை மட்டும் எடுக்கலை. ஆனால் வெண்டைக்காய் நிறைய காய்ச்சிருக்கு. அதை உள்ளே பார்த்து பறிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் அதை இன்னும் நான் பண்ணலை. அது இல்லாமல் துளுக்கு சாமந்தி நிறைய பூத்துருக்கு. இது எதுக்குன்னா ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு மஞ்சள் நிறத்தை பார்த்தா இந்த பூச்சிகள்லாம் வந்து அதில் வந்து அட்ராக்ட் ஆகி அப்படி நின்றுடும். அதுக்காக இதை சுற்றி நம்ம வச்சோம். இதனாலேயும் நமக்கு வந்து பூச்சி கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக பண்ணியிருக்கோம். சப்போஸ் பூ அதிகமாச்சுன்னா இங்கே நமக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்ககிட்ட பறித்து கொடுத்துடலான்னு இருக்கேன். இல்லை அவங்களே வர வச்சு பறிச்சுக்க சொல்லலான்னு இருக்கேன். அது ஏதாவது வந்தாலும் நமக்கு ஒரு சின்ன லாபம் தான் இல்லையா? அதனால் இந்த மாதிரி இணைப்பயிர்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம நிற்கிற வயல் வந்து பார்த்திங்கன்னா கருங்குருவை. எல்லாமே கதிர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு பேர் ஏன் கருங்குருவை வச்சாங்கன்னா இதோட இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் சாப்பிடக்கூடிய அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது. கருங்குருவை வந்து நெல் கருப்பாக இருக்கும். அதை உள்ளே உரிச்சிங்கன்னா உள்ளே சிகப்பரிசி இருக்கும். ஒவ்வொரு நாட்டு மருந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த ஒவ்வொரு மருந்துலையுமே இந்த அரிசியை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா முழுக்க இது மருந்தாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இதில் எல்லா பெனிஃபிட்ஸுமே இதில் இருக்குது. நல்ல மருத்துவ குணங்கள் அதிகம் கொண்ட நம்ம மனித உடலுக்கு ஏற்ற அனைத்து சத்துக்களும் இதில் இருக்குது. கருங்குருவை வந்து 100 நாள் பயிருங்க. அது இல்லாமல் இந்த கோடை பட்டத்தில் நட்டால் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த ரசகடம் பற்றி கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த விவசாயிகளுக்கு யாருக்குமே தெரியல. ஸோ சில பேர் வந்து வருன்றாங்க, சில பேர் வராதுன்றாங்க. இருந்தாலும் நான் ஒரு விதை வச்சுருந்தேன். சும்மா ஒரு 5 கிலோ வாங்கி ஒரு 30 ட்ரே விட்டு இதில் மட்டும் நட்டுருக்கேன். இது ஒரு 15 குழி. இது நல்லாவே செழிப்பாக வளர்ந்துருக்கு. இப்போதைக்கு தண்டு உருண்டுருக்கு. நல்ல வளர்ச்சி இருக்குது. ரசகடம் கோடை பட்டத்தில் நல்லாவே வந்திருக்கு. அதாவது தை மாதம் நட்டு இப்போ கோடை சித்திரை வந்துடுச்சு. சித்திரை வரைக்குமே இந்த வெயிலுக்குமே நல்லா தாங்கி வளரக்கூடிய பயிராக தான் இருந்திருக்கு. தண்டு உருண்டுருச்சு. இது கண்டிப்பாக வந்து கதிர் வரும்னு நான் நினைக்கிறேன். கதிர் வந்துடுச்சுன்னா இந்த ரசகடம் நெல்லை விதையாக தான் நான் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். ஏன்னா நிறைய இந்த விதை நெல் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த மீட் எடுத்து இதுக்கப்புறம் இதை தொடர்ந்து பயிர் பண்ணணுன்ட்டு நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு நிறைய விவசாயிகள் இருக்காங்க. அவங்ககிட்ட கொடுத்து இதை பயிர் பண்ண சொல்லுவேன். இது ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லாவும் கிளச்சிருக்கு. அதுதான் இதோட பெனிஃபிட். இந்த மாட்டு ரகம் பேர் வந்து காங்கிரேஜ். இது வந்து பியூர் நாட்டு மாடு. ஆனால் இது நார்த் இந்தியன் மாடு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் மற்ற மாடெலாம் செக் பண்ணும்போது இந்த மாடு ரொம்ப குழந்த மாதிரி இருக்கும். கொம்பு தான் பார்க்க பெருசாக இருக்கும். ஆனால் ரொம்ப குழந்த மாதிரி பழகிட்டால் நம்மக்கிட்ட நல்ல பாசமாக பழகும். யார் வராங்க என்ன பண்ணுறாங்கன்னு நல்லாவே அதுக்கு தெரியும். அதோட இது இருக்குது. இது காலை நான் வந்து மேட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். டேரெக்டாக இப்போ மாட்டுக்கு போட்டுட்டு அது மூலயமா தான் வந்து முதல்ல ஊசி போட்டுட்டு இருந்தேன். இப்போ காலை ரெடி ஆனாங்க, காலை மூலயமா இது பண்ணுறேன். இது கணுக்குட்டிலேருந்து நான் வளர்க்குறேன். இதோட பால் வந்து பார்த்தீங்கன்னா A2 மில்க்குன்னு சொல்லுவாங்க. ஜெர்சி மாட்டு பால் இது பக்கத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது பியூர் ஒயிட்டாக இருக்கும். திக்னஸ் நல்லாயிருக்கும். நல்ல பாக்டீரியாக்கள் மட்டும் அதிகமாக இருக்கும்ன்றதுனால இதை சாப்பிட்டா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னுவாங்க. இந்த பால் எல்லாமே நம்மளோட கடைக்கு தான் விட்டு போகிறோம். அப்படிலாம் கேட்குறவங்களுக்கு தயிர், பன்னீர் அதுவும் நம்மளே வீட்டிலே போட்டு நம்மளே தான் கொடுக்குறோம். அதனால் நம்ம பன்னீரும் சரி நம்ம தயிரும் சரி கடையில் நல்லாவே போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க அங்கே போய் வாங்க. எப்பயாவது நாங்கள் நெய் எடுத்தால் இதுலேருந்து நெய்யும் எடுப்போம். அதிகமாக பால் ஆயிடுச்சுன்னா நெய் எடுப்போம். அந்த நெய் எடுக்கும்போது மோர் எங்கே எடுத்து வந்துடுவோம். நெய் ஆக்கிறதுக்கு நாங்கள் வீட்டுக்கு வச்சுக்குவோம். இல்லை வீட்டில் யாராவது கேட்டிருந்தாங்க, மருத்துவத்துக்காக கேட்டிருந்தாங்க, இல்லை பிறந்த குழந்தைக்காக எங்களுக்கு வெண்ணெய் வேணும், பிறந்த குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி நெய் வேணும்னு கேட்டால் அவங்களுக்கு மட்டும் நெய் எடுத்து கொடுப்போம். நாட்டு மாட்டு நெய். ஸோ இந்த மாதிரி மட்டும் ரெடி பண்ணுறோம். இதோட சாணம் கோமியம் தான் மெயின் எனக்கு. அதனால் இப்போ சாணம் கோமியத்தை யூஸ் பண்ணி தான் இந்த 3 ஏக்கர் விவசாயமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் இப்போ கறந்துட்டுருக்கு. ஒரு வேலைக்கு ஒரு 3 லிட்டர் கறக்குது. இதை வச்சு நம்ம வீட்டுக்கு பால் ஆகிடுது. அது இல்லாமல் கடைக்கு எட்டு போகிறோம். கடையில் நீங்கள் அங்கே வந்து தயிர், பன்னீர், நெய் எல்லாமே நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.